வணக்கம் and welcome to மங்கையார் சுவை. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் ஒயிட் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நவாபி பன்னீர் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்பாத்திக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு முதல்ல நம்ம அந்த ஒயிட் கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். 10 ல இருந்து 11 பாதாம் பருப்பு, அதே அளவுல முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல நம்ம வெங்காய பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்சர்ல சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி ஒரு பீஸ் அளவு எடுத்து அதை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உங்க காரத்தை பொறுத்து 3 ல இருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெள்ளைப்பூடு பல்லு, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல பாதாம் பருப்போட தோல் எல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்து இப்ப நம்ம அரைச்சிட்டு வர போறோம். அந்த தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துல தனியா மாத்தி வச்சுக்கலாம். இப்ப இந்த பவுல்ல வெங்காய பேஸ்ட்டும் முந்திரி பேஸ்ட்டும் இருக்கு, இது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகணும். பட்டர் உருகினதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். சீரகம் வெடிச்சு அந்த சீரகத்தோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்க்கறத நான் எடுக்கல. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட், அதையும் சேர்த்து அந்த பட்டர்லயும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வெங்காயத்தோட பச்சை வடை போயிடுச்சு. இப்ப நம்ம அந்த முந்திரி பாதாமோட அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மிக்சரை அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். தண்ணி இப்போ நீங்க அதிகமா சேர்க்க தேவை கிடையாது. அந்த மிக்சர் அலசி சேர்க்கிற தண்ணி மட்டுமே போதுமானது. இப்ப நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயும் வைங்க. கொஞ்சமா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை மிக்சர்ல போட்டு அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்ப அடுப்பை கொஞ்சம் ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம லோ ஃப்ளேம்ல போட போறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல போட்டு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டி ஆனோன்னு நம்மளுடைய கிரேவி தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா க்ரீமியா இருக்கு இல்லையா. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் ஒயிட் கிரேவி தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.